இந்த பொண்ணு 33,000 அடி உயரத்துல இருந்து ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்து உயிர் பழைச்சிருக்காங்க. வடிவேலு காமெடியில வர மாதிரியே இருக்குல்ல. ஆனா அது ரியலா நடந்திருக்கு. வெஸ்னா அப்படின்ற அந்த பொண்ணு ஜான் 26, 1972ல ஜாட் யோகோஸ்லவ் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 367ல அவங்களோட ஃபிளைட் வந்து ஒரு ஏர் ஹோஸ்டரா வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாம்பு வெடிச்சது இருக்கு. அதை வந்து ஏதோ பாம்பு வந்து பிளான் பண்ணிருக்காங்களாட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு பாம்பு வெடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டோட ரியர் பின்னாடி இருந்திருக்காங்க. பின்னாடி வந்து இந்த ஃபுட்லாம் வைக்கிற இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த பின்னாடி இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஃபிளைட் வந்து ஒரு பாம்பு வெடிய ஃபிளைட் வந்து 2, 3 உடஞ்சி விங்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா உடஞ்சி கீழே விழுக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஃபிளைட்டோட பின்னாடி இருக்கிறதுனால இவங்க கரெக்டா 33,000 அடியில இருந்து அந்த ஃபிளைட்டோட பின்னாடி பார்ட்டு சைன்னு கீழே உழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உழுக ஆரம்பிச்ச உடனே அது போயிட்டு என்ன பண்ணிருக்கு, ஒரு மலையில போயிட்டு விழுந்திருக்கு. அந்த மலையில ஃபுல்லா ஸ்னோவு பனி பனி ஃபுல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம காடு மரம் எல்லாம் இருந்திருக்கு. அதுல அந்த மரத்துல எல்லாம் போயிட்டு அந்த இம்பாக்ட் பட்டு ஸ்னோ இருந்ததுனால அது இம்பாக்ட் கம்மியா பட்டு இவங்களுக்கு ஸ்பைன் இன்ஜுரி, நெக் இன்ஜுரி, கை கால்லாம் வந்து போன்ஸ் எல்லாம் வந்து உடைய இவங்க வந்து உயிர் பழைச்சிடுறாங்க எப்படியோ. ஆனா 16 மாசம் கோமால இருந்திருக்காங்க இந்த லேடி. இருந்து உயிர் பழைச்சிருக்காங்க. இவங்க உயிர் பழைச்சதுக்கு அப்புறம் கின்னஸ் ரெக்கார்டே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா இது வரைக்கும் பேராஷூட் இல்லாம 33,000 அடியில உயரத்துல இருந்து ஒருத்தங்க உளுந்து உயிர் பழைச்சது இல்ல. 1000, 2000 அடி கூட பெரிய விஷயம், 100 அடியே பெரிய விஷயம் தான். ஆனா இவங்க 33,000 அடி உயரத்துல இருந்து உளுந்து பழைச்சிருக்காங்க. சச் அண்ட் ஸ்ட்ராங் லேடி.